அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக் ஒன்று வேலை செய்ய போகிறோம். இருங்க ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். பம்பர் அப்படியே கட்டாக இருக்குது. பம்பர் வந்து மாற்றிடலாம் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, நிறைய டேமேஜஸ் இருக்குது பம்பரு. அதனால் ஆல்ரெடி இவங்க ஸ்க்ரூக்குள்ளே வச்சுருக்குறாங்க முதல்ல. அதனால் மாற்றிடலாம். எங்கெல்லாம் ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்க பாருங்க. ஹெட்லைட் ரெண்டையும் மாற்றிடலாம். ஃபாக்லாம் ரெண்டும் மாற்றணும். ஃபெண்டர் லைனரு, அலைவில் பெயிண்ட் பண்ணணும். இது பாருங்க, ஒயிட் கலராக இருக்குது. அது பாருங்க, சில்வர் கலரில் இருக்குது. ஃபெண்டர் லைனரு, பம்பரு செதுக்கி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் சைடு மிரர் நல்லா இருக்குதுங்க. பட் என்னென்னா அந்த இண்டிகேட்டனுடைய அந்த கண்ணாடி உடஞ்சிருக்குது. வண்டி ஃபுல்லாகவே சுற்றி சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்சு. ரியர் பம்பரும் மாற்றிடலான்னு நினைக்கிறேன். மாற்றிடலாங்க. ஆமாம், மாற்றி தான் ஆகணும். இங்கே பாரு, மாற்றாமல் என்ன பண்ணுறது, மாற்றிடலாம். ரியர் பம்பரும் மாற்றிடலாம். இந்த சில்வர் கப்பு தான் கிடைக்குமான்னு தெரியல, தேடி பிடிக்கணுங்க. சைலன்சருக்கு வர சில்வர் கப்பு. ரன்னிங் போர்டு இதெல்லாம் வேலை செஞ்சுக்கலான்னு வச்சுங்களேன். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். இன்டீரியர்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்டீரியர்ஸ் ஏன்னா நம்ம வேலை செய்யும்போதே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம டீமை கேட்டுருவோம். எப்போவுமே ஓரளவுக்கு சென்டிமெண்ட் வண்டியாக இருந்தால் செலவு பண்ணுங்க, வேலை செய்யுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு செலவே பண்ண வேண்டாங்க. இன்றைக்கெல்லாம் யூஸ்டு காரில் இன்றைக்கி கை வச்சோம்னா அத்தனை வேலைகள் வந்துட்டுருக்குது. இங்கே வேறு பீடிங் போயிடுச்சு. பீடிங் ஊரை பிஞ்சு கிடக்குது வேறு. எல்லா பீடிங்குமே பிஞ்சு இருக்குது. இன்னர் பீடிங், அவுட்டர் பீடிங். அப்படியே அந்த பக்கம் பார்த்துடலாம். பார்த்தா வண்டி வேலைக்கு எடுக்க போகிறேங்க. சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு காமிச்சிட்ருக்கேன். ஸ்டேரிங் இது வேறு உடஞ்சிருக்குது. இது வேறு கம்பெனி கிடைக்குமான்னு தெரியல தனியாக. இல்லைன்னா ஸ்டேரிங் அசம்பிள் தான் மாற்றணும். ஸ்டேரிங் அசம்பிள் மாற்றிக்கலாங்க. இந்த பீடிங் லைட்டாக தான் கிழிஞ்சிருக்குது. இந்த பீடிங் எப்படி இருக்குது, இதுவும் லைட்டாக தான் கிழிஞ்சிருக்குது. இங்கே மட்டும் கீழே மட்டும் தான் கிழிஞ்சிருக்குது. எல்லா பீடிங்கும் செட்டாக வாங்கிக்கலாங்க. வந்த செட்டாக ஒரு அப்படியே வாங்கிக்கலாம். அதான் நம்ம டிஎம்எஃப் வந்து நான் சொல்கிறது அதானுங்க. நம்ம செலவு பண்ணி அவன் லட்சக்கணக்காக நீங்கள் செலவு பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் மாற்றுற மாதிரி ஐடியாவில் இருந்தால் தயவு செஞ்சு யூஸ்டு காருக்குள்ள எப்போவுமே இந்த பழைய காருக்கு செலவு மட்டும் பண்ணிடுறீங்க. விற்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் விற்றுட்டு அப்போ வேறு வண்டி மாற்றிடுங்க. சரிங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கீழே எல்லாமே கழட்டியாச்சுங்க. சீட்டு, மேட்டு, கீட்டு எல்லாம். இருங்க, நான் உள்ளே காமிக்கிற மாதிரிங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு. மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க. பாருங்க ஓட்டை, இதெல்லாம் ஓட்டை இல்லை. இப்போ பாருங்க, பேக் சீட்டில் கால் வைக்கிற இடங்க. கால் நல்லா கீழே வச்சோம்னா கீழே போயிடும் பிளாட்ஃபாரம். ஒன்றுமே இல்லைங்க பிளாட்ஃபாரம். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஹோண்டா சிவிக் சென்னை நம்பர். நம்ம டிஎம் விட்டுருந்தாங்க தென்காசியிலேருந்து. இப்போ தான் ஒவ்வொரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல பார்க்கும்போது மேலே ஒன்றுமே தெரியலைங்க. அந்த பிளாட்ஃபாரத்தை கழட்டினதுக்கப்புறம் தான் இவ்வளோ வேலைகள். இவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டான வண்டினாங்க. சரி, அதனால தான் இவ்வளோ வேலைகள் ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சிட்ருக்குறோங்க. பார்த்திங்கன்னா முதல் வந்து நம்ம டிங்கரிங் பெயிண்டிங் முடிச்சுட்டு மற்ற மெக்கானிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க டிங்கரிங் ஒர்க்கு. இப்போ டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு ப்ரைமர் அடித்தாச்சுங்க. ப்ரைமர் அடித்து நிற்கிதுங்க. இனி ஃபஸ்ட்டு ப்ரைமரு, செகண்ட் ப்ரைமருங்க, அப்புறம் ஸ்பாட்டு, அப்புறம் பெயிண்ட்டுங்க. அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாகவே எல்லாமே பிளாட்ஃபார்ம் பாருங்க எப்படி இந்த வண்டி எப்படி மாறி இருக்குதுன்னு. ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் பூரா வேலை செஞ்சாச்சுங்க. வேலை செஞ்சு அதுக்குன்னு ஒரு தனி பெயிண்ட்டுங்க பிளாட்ஃபாரத்துக்குன்னு. அந்த பெயிண்ட் அடித்தாச்சுங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இப்போ பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள். இதுதானுங்க கரெக்டாக பெயிண்ட் அடிச்சு நிற்கிது. முதல்ல இருந்த பர்பிள் வேறேங்க. இவங்க வந்து
எனக்கு ஒரு போலோ கலர் ஒன்று கொடுத்து இதே பர்பிள் வேணும்னாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 நாள் கஷ்டப்பட்டு இந்த கலர் மேட்ச் எடுத்து இந்த கலர் வந்து பண்ணியிருந்தோம். இந்த கலர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேனுங்க. ஃபுல்லாக அடித்தாச்சுங்க பெயிண்ட்டு. எப்படி இருக்குதுங்க கலரு? பர்பிள்லேயே கொஞ்சம் நகாப்பழ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி லைட் நகாப்பழ கலரு. இதுக்கப்புறம் கடைசியாக ஸ்பாய்லருக்கெல்லாம் ஓடுங்க. அதனால் ஸ்பாய்லர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சைடு மிரர் வந்து ஸ்பூன் மிரர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சீட் கவரெல்லாம் போடலைங்க. இப்போதைக்கு இதே சீட் கவர் மாட்டி விட்ருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டிகிட்ருக்குதுங்க. இப்போது இதுக்கப்புறம் தான் நம்ம இனி மேட்டு கேட்டு சீட்டு எல்லா ஒர்க் வந்து நம்ம இனி பார்க்கணும். அத்தனை வேலைகள் செஞ்சு முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்குக்குள்ளே பூரா அந்த பழைய ஜாமான் பூரா டெக்கில் இருக்குதுங்க. இனி ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸாக மாட்டிகிட்டு இருக்குதுங்க. இனி பீடிங்லேருந்து நீ எல்லாம் புதுசு போடணுங்க. டோர் பீடிங்கிலேருந்து டெக்கு பீடிங்கிலேருந்து எல்லாம் புதுசு. அவ்வளோதானுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அலைவீலுங்க. கரெக்டாக அலைவீல் வந்து பிளாக் கலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பிளாக் கலர் அலைவீல். இந்த அலைவீல் போட்டு கான்டினென்டல் டயர் 4 டயர் போட்டிருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. வணக்கம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு சிவிக் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் டெலிவரிக்காக பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். சொன்ன டேட்டு டைமை விட அப்புறம் சாமானம் தேடி பிடிச்செல்லாம் போடணுங்க. ஒரு தடவை பாதி சாமானம் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் தான் பிடிச்சி போட்டுச்சு. பண்ணி என்ன கண்டிஷனில் வந்தது, நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்த்த உடனே சரி கமெண்ட் பண்ணிடுவீங்க. என்ன இருந்தாலும் இப்படி இருக்குதுங்க. யார் கண்ணு மேலே இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படின்னு முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க. என்னென்ன மாற்றிருக்குது, மாற்றாது ஒன்றுமே இல்லைங்க இந்த வண்டியில். அத்தனையும் மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டு பம்பருங்க, ஃபாக் லேம்பு, ஹெட்லைட் க்ளீன் பண்ணிட்டோம். ஹெட்லைட் எல்இடி, ஃபாக் லேம்ப் எல்இடி, கிரில்லு பிளாக் பண்ணிட்டோம். வைப்பர் பிளேட்ஸு, அலாய் வீலுங்க, பெயிண்டிங்கு. அப்புறம் கேலிபர் வந்து ரெட்டு. அது ஒரு சின்ன கப் ஒன்று அழகாக. ஸ்பூன் மிரர் அழகே இந்த ஸ்பூன் மிரர் தான். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு ஸ்பூன் மிரர் இந்த வண்டிக்கு. அதுக்கப்புறம் வெதர் ஸ்ட்ரிப்புங்க, எல்லா பீடிங்கு. அதுக்கப்புறம் சன்ஃபிலிம்ங்க, விண்ட்ஷீல்டு மாற்றி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஸ்பாய்லர், டயர் 4, நம்பர் பிளேட்ஸு, டெயில் லைட்ஸ் எல்லாம் அதே தானுங்க. சஸ்பென்சருங்க, பேக் ஜாக்கப்ஸரு, கலர் தானுங்க வண்டியில் இருக்கிற கலரு. அதே பர்பிள். அந்த பர்பிளை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணி டியூவல் டோனில் தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடு பார்த்தா ஒரு கலர்னு, இன்னொரு சைடு பார்த்தா ஒரு கலர்னு தெரியும். அது நைட்டுங்காடி எப்படி தெரியுது, வெயில் படும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீ உள்ளே எக்கச்சக்கமான வேலைகள்ங்க. டோர் பேடுங்க, சீட் கவர்ஸ், இந்த கியர் நாபு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஸ்டேரிங் குரூப் கவர், இதெல்லாம் உள்ளுக்குள்ள. அப்புறம் அப்படியே பின்னாடி காமிக்கிறேன் பாரு. ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு. இதில் என்ன பண்ணியிருக்கலாம் நம்ம அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். டேஷ் எல்இடி, இது ஃப்ளிப் கீ, BMW கீ, ஃப்ளிப் கீ. இவ்வளோ ஒர்க்குகள் பண்ணியிருக்குது. அப்படி முன்னாடி கேமராக்கு வந்துடுறேங்க. எப்படி இருக்குதுங்க? இவங்களுக்கு முதல் வாங்கின வண்டிங்களாமா. ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டி. தென்காசியிலேருந்து நம்ம டிஎம்எஃப். வரையா பேசுறியாம்மா? யார் பேசுகிறீங்க? வாங்க, நான் கூப்பிட்டுருக்கிற தம்பியில் 2 பேரும் வெக்கப்படுறாங்க வர்றங்க. ஒவ்வொரு வேலையாக பார்த்து செஞ்சுருக்குதுங்க. அது இன்ஜின்லாம் வரும்போது ரொம்ப மிஸ் ஆகி வந்துட்டு இருந்ததுங்க. அந்த இன்ஜின் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சரு, காயிலு,
ஆளும்பால் நிறைய போட்டிருக்குது. அத்தனை வேலைகள் செஞ்சுருக்குதுன்னு வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஏசிங்க, ஏசி மோட்ரு, வைப்பர் மோட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தனை வேலைகள், ஒவ்வொரு வேலைகள் ஒவ்வொரு இதாக செஞ்சிட்ருக்குறோம். ஏம்மா எப்படி இருக்குது வண்டி? உண்ட டேஸ்ட்டுக்கு வந்துருச்சா? கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஹாப்பி தானே? சரி, கொஞ்சம் லேட்டாக கொடுத்தோம், லேட்டஸ்ட்டாக கொடுத்துட்டோம். பாப்பா அம்மா எல்லாத்தையும் இன்றைக்கி காக்க வச்சுட்டோம். ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப சாரி சொல்லணும். முதல்ல அவங்களும் சேர்ந்து ரொம்ப காக்க வச்சுட்டோம் ஒரு நாள். அதனால் மறக்காமல் இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஸ், பை சொல்லிடுங்க.